11வது மூலிகையா இந்த முடக்கத்தான் மூலிகையை பார்க்க போறோம். இதுதான் முடக்கத்தானோட விதை. இந்த இதயம் மாதிரி இருக்கிறனால இந்த முடக்கத்தான் இதயத்துக்கு நல்லது. ஊற்றி சாப்பிடலாம், சட்னி அரைச்சி சாப்பிடலாம், சூப் வச்சு சாப்பிடலாம், பொடி பண்ணி வச்சுக்கிட்டு தோசை இட்லிக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி நிறைய பெண்கள்லாம் முடி உதிருதுன்னு கவலைப்படுவாங்க. அதுக்கு இந்த மூலிகையை அரைச்சி எண்ணெயில் காய்ச்சி வச்சு அந்த எண்ணெயை தேய்ச்சோம் அப்படின்னா முடி நல்லா வளருது. பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் இதை அரைச்சி அடி வயிற்றுல பத்தா போட்டாங்கன்னா அது சரியாக போயிடுது. முக்கியமாக இது நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு நிறையா யூஸ் ஆகுது. என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு கால் வலிக்குது, முழங்கால் வலிக்குதுன்னு அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி படியெல்லாம் ஏற முடியாமல் அவங்களுக்கு இந்த மூலிகையை அரைச்சி அடிக்கடி உணவில் ரசம், தோசை, சட்னி அது மாதிரி ஏதோ ஒரு வகையில் இதை கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறை இந்த கீரையை யூஸ் பண்ணால் அவங்களுக்கு கால் வலியே வராது. வீட்டில் இருக்கிறவங்கள நம்ம ஆரோக்கியமாக பார்த்துக்கிறது நம்மளோட பொறுப்பு தான்.